ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம கேட் பையனும் கிம்மை பார்த்துட்டு, மிஸ்டர் கிம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேனிக்கிட்ட கேட்கவும், பேன் பொண்ணு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, வாவ் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு சீக்கிரம் சரியாயிடுச்சு, ஒருவேளை என்னோட செல்ல தம்பியோட வீட்டுக்கு வந்ததுனால இப்படி நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே கேட் பையனை பார்த்துட்டு, டேய் சாரிடா, நான் கொஞ்ச நேரம் டிஸ்டர்பா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு ஏதேதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இப்போ நான் சரியாயிட்டேன், நான் ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு கேட்டிட்ட சொல்லவும், கேட் பையனு சிரிச்சுக்கிட்டே, அப்பனா இந்த வீட்டில் அது இது எதுன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை, நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் கிண்டலா சிரிச்சுக்கிட்டே கேட்கறத பார்த்தோன்னே கிம் பையனும் ஷாக்கா கேட் பையனை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள வரப்ப கேட் பையனும் கிம்மை பார்த்துட்டு, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கூடா, அதான் உனக்கு எல்லா ஞாபகம் திரும்ப வந்துருச்சுல, அப்புறம் எதுக்குடா நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கேட் பையன் கிண்டலா நக்கலா நம்ம பேன் பொண்ணை பார்த்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பொண்ணு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா இப்போ எனக்கு தூக்கமே வரலையேடா, அதனால நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு சமாளிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறப்ப அங்க இருக்க எல்லா இடமுமே புதுசா இருக்கிறதுனால நம்ம பேன் பொண்ணு ஒன்றும் புரியாத மாதிரி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருக்கப்ப நம்ம கேட் பையனும் கிம்மு பையன் பண்ற எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பாட்டு அமைதியா கிச்சன்ல போய் ஆப்பிள வாஷ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அவன் பாட்டு வெளியே வருவான். இவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையும் பேன் பொண்ணு பார்த்துட்டு அப்படியே டிட்டோவா நம்ம கேட் பையன் எப்படி பண்ணானோ அதே மாதிரி கிச்சனுக்குள்ள ஆப்பிள்லாம் வாஷ் பண்ணி அவன் பாட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் பண்ற எல்லாத்தையும் கேட் பையனும் பார்த்துட்டு, என்ன நான் பண்ண மாதிரி இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட் பையன் கிம்மை பார்த்துக்கிட்டே, சரி ஓகே நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் சொல்லவும், உடனே பேன் பொண்ணு சரி ஓகே நீ தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தோன்னே கேட் பையனும் எதுவும் பேசாம அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் போனதை பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு பூனை மாதிரி எட்டி பார்த்துட்டு, போடா போ, டேய் நீ என் மேலே டவுட் பட்டு என்னையே சந்தேகப்பட்டீல, ஆனால் எனக்கு உன்னை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாதாடான்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கேட் பின்னாடியே பூனை மாதிரி நடந்து வந்துகிட்டு இருப்பான். கேட் பையனும் ரூம்குள்ளே போகிறப்ப நம்ம பேன் பொண்ணு பார்த்துட்டு, ஓ இது அவனோட ரூமா, அப்போ இதுதான் என்னோட ரூம்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறப்ப அந்த ரூமே கேட்டோட ரூமாக இருக்கும். இதை பார்த்தோன்னே உடனே கேட் பையனும் என்னாச்சுடா உன்னோட ரூம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட் பையன் நக்கலாக கிண்டலாக கேட்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு ஐயோ மறுபடியும் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, சரியான ஃப்ராடு பையன் சொல்லிட்டு பேன் பொண்ணு திட்டிக்கிட்டே கேட் பையனை பார்த்துட்டு, டேய் உனக்கு தெரியுமா இல்லையா, நான் செக் பண்ணேன், போடா போய் உன்னோட ரூம்ல தூங்குன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு சமாளிச்சுட்டு வேகமா கிம்மோட ரூம்குள்ள ஓடி போயிட்டு, ஐயோ கடவுளே இவன் கிட்ட இருந்து என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கப்ப வேக்கிட்ட இருந்து மெசேஜ் வரும், டேய் நீ வீட்டுக்கு போயிட்டியாடான்னு சொல்லிட்டு மெசேஜ் வர்றதை பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு மெசேஜ் பண்ணுவா. அப்ப நம்ம வேப்பையனும் சரி ஓகே நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியாடான்னு சொல்லிட்டு வேப்பையன் கேட்கறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு யோசிச்சுக்கிட்டு, வீட்டில் ஒருத்தனே சமாளிக்க முடியல, இதுல வேற ஸ்கூலுக்கு வேற போகணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வேப்பையனும் சரி ஓகே நீ வர முடியலன்னா பரவாயில்லடா, நான் பிங்கோட டேட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு வேப்பையன் மெசேஜ் பண்றத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ரொம்ப கோவமா ஜெலஸ் ஆயிட்டு, சரி ஓகே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே நம்ம கிம்மு பையனும் ஸ்கூலுக்கு பயந்து வரப்ப அங்கே தான் ஏஞ்சல் பொண்ணு ரொம்ப ஸ்டைலாக ஸ்கூலில் நிற்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு ஏ லூசு நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு கேட்கவும் உடனே ஏஞ்சல் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ தான் வீட்டிலே உன்னோட தம்பியே சமாளிக்க முடியல, இங்கே ஸ்கூலில் என்ன சமாளிக்க போகிற, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணு சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு நீ வாய முறியா, நான் நேற்று நைட்டே கிம்மோட டைரியை எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு கிம்மை பற்றி இப்போ எல்லாமே தெரியும், நானே சமாளிச்சுக்கிறேன், உன்னோட ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு கிளாஸில் போய் தெரிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கப்ப அப்போ கேட் பையனும் ஃபேனோட ஃப்ரெண்டும் ஆமா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, ஏதாவது உனக்கு வேணுமா, ஏன்னா இது உன்னோட கிளாஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேனை பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு ஐயோ மறுபடியும் இந்த லூசுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப
ஏஞ்சல் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம பேன் பொண்ணு வந்துட்டு சரி ஓகே ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சோடா பொண்ணை வந்து பார்த்துட்டு அது நான் வந்து ஒன்றை தான் வந்து பார்க்க வந்தேன். உன் ஃப்ரெண்டு ஃபேனுக்கு வந்து என்னாச்சு அவள் வந்து இப்போ வந்து ஓகே தானேன்னு சொல்லிட்டு இவ வந்து ஏதோ லூசு மாதிரி வந்து கேட்டுட்டு உடனே வந்து வேகமாக வந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருப்பா. இவன் இப்படி வந்து ஓடி போகிற எல்லாத்தையும் வந்து கேட்டு பையனும் வந்து ரொம்ப டவுட்டாக வந்து பாதியிலே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பேன் பொண்ணு வந்து ஐயோ இப்படி வந்து சொதப்பிட்டோமே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து நின்றுகிட்டு இருக்கப்ப ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு என்னமோ வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து பார்த்துக்க முடியும் உன்னோட ஹெல்ப்லாம் வேணான்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு வந்து அப்போ வந்து போனீங்க இப்போ என்ன பல்ப் வாங்கிட்டு வந்து நிற்கிறியான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து கிண்டலாக வந்து பேசுறதை பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து வாயை மூடு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே இன்னும் வந்து ஃபுல் டே இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து அவங்களோட கிளாஸ் டீச்சர் அதாவது கிம்மோட கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்துட்டு டே கிம்மு உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சே நீ வந்து ரெக்கவர் ஆகிட்டியா நீ வேணா வந்துட்டு இன்னைக்கு வந்து லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து ஓகே தான் சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அப்போ சரி ஓகே இந்த மார்க் ஷீட் எல்லாத்தையும் வந்து உன்னோட கிளாஸில் வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சரும் வந்து நம்ம கிம்மை வந்து கையோட வந்து கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே கிம் பையனும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி கிளாஸே வந்து பார்த்துட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ கிளாஸ் டீச்சரும் வந்துட்டு நம்ம கிம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து உயிர் பழைச்சு வந்திருக்கான் அதனால அவனை வந்து வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லவும் கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து கிம்மை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ பையனும் வந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டே வந்து உட்காந்துருக்கப்ப டீச்சரும் வந்துட்டு கிம்மு பையனை வந்து பார்த்துட்டு என்னடா கையில் வந்து மார்க் ஷீட் வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்க போய் எல்லாட்டையும் வந்து கொடுன்னு சொல்லிட்டு கிம்மிகிட்ட வந்து சொல்லவும் கிம்மு வந்துட்டு ஆமாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சோமுன்னு ஒரு பையன் வந்திருக்கானே அவன் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து திருன்னு முழிச்சுட்டே நிற்கிறத பார்த்தோன்னே உடனே டீச்சரும் வந்து பார்த்துட்டு டேய் என்ன சில மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா சோமுன்ற பையன் வந்து சென்டர் ரோல வந்து இருப்பான் போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பண்ணு வந்துட்டு இந்தாடா நீ தானே வந்து சோமுன்னு சொல்லிட்டு மார்க் ஷீட் வந்து கொடுக்கவும் அந்த பையனும் வந்துட்டு நான் சோமு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துட்டு நீங்கள் தானே சோமுன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு என் பேர் வந்து சோமு கிடையாது சோமியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க பையன் வந்துட்டு நான் தான் வந்து சோமு அந்த மார்க் ஷீட்டை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிம்முகிட்ட வந்து சொல்லவும் அவனும் வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கப்ப டீச்சரும் வந்து பார்த்துட்டு டேய் உனக்கு வந்து இன்னும் வந்து சரியாகலன்னு நினைக்கிறேன் நீ வேணா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்து கோவமாக வந்து பார்த்துக்கிட்டே அப்பயே வந்து சொன்னேன்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து பார்த்துட்டே நின்றுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம கிம்மு பையன் வந்து ஸ்கூலில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருக்கப்ப பக்கத்தில் வந்து பையனும் வந்துட்டு டேய் உனக்கு வந்து இன்னும் வந்து உடம்பு வந்து ரெக்கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன் நீ வந்து ஓகே தானேன்னு சொல்லிட்டு பையன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் பிங்க்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து வருவா. இவ வந்தோடனே இங்க பாருங்க உனக்கு வந்து பிரச்சனையா இருந்தாலும் சரி கிம்முக்கு வந்து பிரச்சனையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கடா நான் வந்து சால்வ் பண்றதுக்கு தானே இருக்கேன் நீங்க வந்து எதுவுமே வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே பையனும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஓவரா தான் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கு என்னால இதுக்கு மேல வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா வாயை மூடு என்னால இதுக்கு மேலன்னு சொல்லிட்டு கோவமா வந்து கத்துறத பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டியா இரு ஒன்று வந்து வெட்ட வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கிட்டக்க வரதை பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக இனி என்னால வந்து கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது நீ வந்து இங்கே இரு நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிம் பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திட்டு அங்க இருக்க ஏஞ்சலோட கையை வந்து வேகமா வந்து தரன்னு வந்து கூட்டிட்டு போற எல்லாத்தையும் வந்து அவன் கூட இருக்க அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க கேட்டு பையன் எல்லாரும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு இவனுக்கு என்ன பைத்தியம் எதுவும் வந்து பிடிச்சிருச்சான்னு சொல்லி ஒன்றும் புரியாத மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா ஏஞ்சலை வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரதை பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ கையை விடு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் யாருக்காவது உன்னோட நிலைமை வந்து தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் நான் வந்து சொன்னேன்னா சொல்லலையா நீ வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்மளால வந்து தப்பிக்கவே முடியாது சொன்னா ஏன் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டுறதை பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து அழுதுகிட்டே ஏன்னா என்னால வந்து கிம்மு மாதிரி வந்து நடிக்க முடியல அவனை மாதிரி வந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்து ஏஞ்சல்கிட்ட வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு அவனோட பெரிய ரசிகையா இருந்துக்கிட்டு கிம்மியும் சேர்த்து வச்சு கதையை மட்டும் எழுத தெரியுது ஆனா வந்து கொஞ்ச நேரம் கூட கிம்மு மாதிரி வந்து உன்னால இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே
பார்த்தோன்னே ஃபேன் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே, நான் வந்து எப்பயுமே வந்து தூரத்துல இருந்து கிம்மி, வேய் வந்து ரசிச்சிருக்கேனே தவிர, அவங்கள பத்தி முழுசா வந்து எனக்கு வந்து தெரியாதே. ஏன் அவங்க வந்து பேசுறது கூட எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியவே புரியாது. அவங்க 3 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கிறப்ப, எனக்கு எப்பயுமே வந்து வேய், கிம்மி மட்டும் தான் வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்ல, என் கூட வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்த கேட்ட பையன கூட பத்தி எனக்கு வந்து முழுசா தெரியாது. கிம்மோட தம்பி கேட்டு தான்னு இன்ன வரையும் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. உண்மையிலே கிம்ம பத்தி எனக்கு வந்து தெரியவே தெரியல. நான் எல்லாமே வந்து என்னோட கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்திருக்கேனே தவிர, யார பத்தியும் எனக்கு வந்து முழுசாவே வந்து தெரியவே தெரியலன்னு சொல்லிட்டு, பேன் பொண்ணும் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு, ஏஞ்சல் பொண்ண வந்து பார்த்துட்டு, என்னைக்கா இருந்தாலும் யாருக்கிட்டயாவது எப்பயாவது வந்து நான் வந்து மாட்டிக்க தானே போறேன். அன்னைக்கு வந்து செத்து போறதுக்கு பதிலா இப்பயே வந்து நான் செத்து போயிடுறேன். எனக்கும் வந்து உன்னோட நிலைமை வந்து புரியுது. என்ன வந்து நீ வந்து கொல்றதா இருந்தா கொன்னுக்கோன்னு சொல்லிட்டு, நம்ம பேன் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு பேன் பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அவளை வந்து பாவமாக பார்த்துட்டு, சரி ஓகே நீ வந்து ஃபீல் பண்ணாத, எனக்கும் வந்து உன்னோட நிலைமை எல்லாமே வந்து புரியுது, நீயும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற, கிம்மு மாதிரி இருக்க தானே வந்து கஷ்டமா இருக்கு, நான் வேணா வந்து கிம்மு மாதிரி நடிக்கிறது எப்படின்னு சொல்லி தரவா, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா உனக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்துட்டு, நீ எப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்குற எல்லாத்தையும் வந்து வெளியே இருந்து நம்ம கேட் பையன்னு வந்து கேட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பேன் பொண்ணும் வந்து கிம்மோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் பண்ணுற எல்லாத்தையும் வந்து பக்கத்துல இருந்து வேப்பைன்னு வந்து பார்த்துட்டு, பரவாயில்ல என்னோட கிம்முக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து திரும்ப வருது போல, அவன் வந்து சீக்கிரம் குணமாயி வந்தா எனக்கு வந்து ஓகே தான் சொல்லிட்டு நம்ம வேப்பையனும் வந்து கிம் பையனை வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் டாக்டர் பையனும் வந்துட்டு நம்ம கிம்முக்கு வந்து பேண்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பேன் பொண்ணும் வந்து பிங் பிங்கை வந்து பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்து ஹெல்ப் பண்ணதுனால இப்போ வந்து நான் பெட்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணும் வந்து கிம்மு மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நீங்கள் 2 பேரும் வந்து வெளியே போகிறீங்கன்னா போங்க, நான் வந்து கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவன் பாட்டு வந்து போயிட்டு இருப்பான். நம்ம பேன் பொண்ணும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிம்மு மாதிரியே வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கேட் பையனும் வந்து பக்கத்தில் வந்திருக்கப்ப நம்ம பேன் பொண்ணு வந்து அவனை வந்து கண்டுக்காத மாதிரியே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிற எல்லாத்தையும் வந்து கேட் பையனும் வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு, இவன் என்ன திடீர்னு இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் எப்படி திடீர்னு வந்து நடக்குதுன்னா, நம்ம ஏஞ்சல் பொண்ணு தான் வந்து பின்னாடி இருந்து நம்ம பேன் பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுப்பான். கிம்மு பையன் இப்படி தான் இருப்பான், கிம்மோட கிளாஸில் இத்தனை பேர் தான் இருப்பாங்க, கிம்மு வந்து இப்படி தான் வந்து பழகுவான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து ஏஞ்சல் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதனால தான் பேன் பொண்ணு வந்து கரெக்டாக கிம்மு மாதிரியே வந்து நடந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் பொண்ணு பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே ரொம்ப நல்லபடியாக வந்து இன்னைக்கு வந்து பண்ணினீங்க, இன்னும் 2 நாள் வந்து உனக்கு வந்து இதே மாதிரி வந்து சொல்லி கொடுத்தா ஈஸியாக வந்து நீ வந்து கிம்மு மாதிரியே வந்து சேஞ்ச் ஆயிடுவ, அதுக்கப்புறம் யாராலையும் வந்து கண்டே பிடிக்க முடியாது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு, சரி ஓகே நீ வந்து கிம்மோட உடம்புல இருக்கிறது இப்போ வந்து உனக்கு வந்து ஓகே தானே, நீ வந்து ஹாப்பியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேனுக்கிட்ட வந்து கேட்கவும் பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பா. இப்போ நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து நம்ம கிம் பையனை வந்து மேலே கீழேயுமா வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நீ வந்து அவனோட உடம்புல தானே வந்து இருக்க, இன்ன வரைக்குமா அந்த இடத்த வந்து பார்க்காம இருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து கேட்கவும் பேன் பொண்ணு வந்து யோசிப்பாப்பா, இவன் வந்து குளிக்கிறப்ப கூட நம்ம கிம் பையனோட பாடியை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து எதுவுமே வந்து பார்க்காம ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் வந்து குளிச்சிருப்பா. அது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஏஞ்சல்கிட்ட வந்து சொல்லவும் ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்து சரியான லூசு, உனக்கு வந்து கரெக்டான சான்ஸ் கிடைச்சும் நீ வந்து ஏன் அதை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணினா அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் நீ வந்து பொறுப்பேற்றுக்கிறியான்னு சொல்லிட்டு கோவமாக வந்து திட்டுறதை பார்த்தோன்னே உடனே பேன் பண்ணு வந்துட்டு, ஐயோ அந்த மாதிரிலாம் வந்து நடக்குமா, அப்படி வந்து நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரெஸ்ட் ரூம் கோடி வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு எட்டி வந்து பாப்பா, என்ன வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பண்ணு வந்து பயந்துட்டு, ஏய் நீ என்ன இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்க, இங்கேருந்து போ நான் வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வந்து துரத்தி விடவும் ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு, சரி சரி நீ வந்து என்ஜாய் பண்ணு நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவா. இவ போனதுக்கப்புறம் பேன் பொண்ணு வந்து ரொம்ப பொறுமையாக கிம்மோட அந்த இடத்த வந்து பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இவ்வளோ பெருசான்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டே வெக்கப்பட்டுட்டு, ஐயோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டேனேன்ட்டு பேன் பொண்ணு வந்து வெக்கப்பட்டுட்டு, நான் இதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம கிம்மு பையன் வந்து திரும்ப இந்த பாடிக்குள்ளே வரப்ப திரும்ப வந்து வேயும் கிம்மு வந்து லவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து திரும்புறப்ப அங்கே வந்து கேட் பையன் வந்து முன்னாடி வந்துட்டு, நீ வந்து நல்லா நடிக்கிற போல, நீ வந்து மாறிட்டியா இல்லை மாறின மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து கேட்கவும் பேன் பொண்ணு
வந்து ஷாக்கா வந்து கேட் பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேட் பையனும் வந்துட்டு நீ வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து யார்கிட்டயோ வந்து பேசின எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்லிக்கிட்டே நீ வந்து கிம்மே கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்னோட கிம்மி எப்பயுமே வந்து வீட்டுக்கு வந்தான்னா அவன் வந்து இந்த கேமை வந்து விளையாடாம இருக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவனுக்கு வந்து பால்னா வந்து சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது. அவனுக்கு வந்து அலர்ஜி. ஆனால் வந்து நீ வந்து அதை வந்து எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்க. நீ யாரு? உண்மையை சொல்லு. இங்கே வந்து என்ன வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து மிரட்டிக்கிட்டே நம்ம கிம் பக்கத்தில் வந்துட்டு கிம் வந்து க்ளோஸாக வந்து பார்த்துக்கிட்டே அவனோட ஹெட்டில் வந்து இவனோட ஹெட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து கண்ணிமைக்காமல் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேட் பையனும் வந்துட்டு கிம்மு பையனை வந்து பார்த்துட்டு உனக்கு வந்து உண்மையிலேயே வந்து உடம்பு சரியில்லை, இன்னும் இந்த டேப்லெட்டை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து தரவும் கிம்மு பையனும் வந்து கேட் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு கேட் பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம கேட் பையனும் வந்துட்டு கிம்மு பையனை வந்து பார்த்துட்டு டேய் முன்ன இருந்த கிம்மு மாதிரி இல்லை, நீ வந்து ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்துட்டு அப்படியா நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கிம்மு மாதிரி வந்து மாறிட்டேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீ வந்து ரொம்ப மாறிட்ட, உனக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து இந்த கிம்மை தான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே கேட் பையனை வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.